இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கிறீங்கயா, எனக்கு அடைச்சி போட்டிருக்காங்கய்யா. நான் ஏமாந்தாப்புல கடனுக்காமடியா பயந்துக்கிட்டு வந்துட்டேயா. என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கய்யா. வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த பெண்ணை உரிமையாளர் அடித்து சித்திரவதை செய்வதாக கதறி எழும் காட்சிகள்தான் இவை. எனக்கு அந்த பொம்பளை என்னை ரொம்ப இம்சப்படுத்தியா, அடிக்கியா, எப்படியாச்சும் இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கிறீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் பத்திரகாளி. இவர் குடும்ப வறுமை காரணமாகவும் கடன் பிரச்சனை காரணமாகவும் வீட்டு வேலை செய்வதற்காக ஏஜென்ட் மூலம் கடந்த ஆண்டு மஸ்கட் நாட்டிற்கு தனியாக சென்றுள்ளார். பத்திரகாளிக்கு மாதம் 40,000 சம்பளம் வழங்குவதாக கூறியிருந்ததாகவும் முதல் சில மாதங்களில் சம்பள பணத்தை வீட்டுக்கு அனுப்பி வந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் வீட்டின் உரிமையாளர் சரியாக உணவு கூட வழங்காமல் அடித்து துன்புறுத்தி வருவதாக பத்திரகாளி தனது மகள் நபியாவிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்திருக்கிறார். வீட்டு வேலைக்காக தான் போனாங்க. போய் அங்கே கொஞ்ச நாள் நல்லாவே இருந்தாங்க. சம்பளம்லாம் போட்டு விட்டாங்க. போய் அங்கே அடிமைப்படுத்தி அடிக்காங்க. சாப்பாடு கேட்டாலே அடிக்காங்க. இப்போ உடம்புக்கு ரொம்ப முடியல. வீட்டின் உரிமையாளர் போனை பறித்து வைத்துக் கொண்டதாகவும் யாருக்கும் தெரியாமல் போனில் பேசி வருவதாகவும் நபியா தெரிவித்துள்ளார். போன் கூட எங்கள்கிட்ட பேச முடியல. போன் புடுங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க வீட்டு முதலாளிக்கு தெரியாம போன் என்னிட்டு பேசுறாங்க. தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் சீக்கிரமாக இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லுமாறும் பத்திரகாளி கதறிய வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. வெளிநாட்டில் சிக்கியுள்ள தனது தாயை மீட்டுத் தருமாறு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் நபியா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.